வேல்மாறல் பாடல் 10. திசைக்கெறியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும். இந்த பாடலினுடைய பொருளுக்கு முன்னாடி இங்கே நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். முருகனின் வேலை பறக்கிற மலையோட ஒப்பிடுறாங்க. அது என்ன பறக்கிற மலைன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பறக்கிற மலை அப்படின்னா முற்காலத்தில் 8 திசைகளிலும் இருந்த மலைக்கு ரெக்கை இருந்ததாகவும் அது வானத்தில் எல்லோரையும் பயமுறுத்துகிற மாதிரி பயங்கர சத்தத்துடன் அங்கும் இங்கும் போயிட்டு வந்தது, பறந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி பறந்து கொண்டிருந்த மலைகளின் ரெக்கையை தேவர்களுக்கெல்லாம் தலைவனாயிருந்த இந்திரன் வெட்டி ஒரே இடத்துல இருக்கும்படி செய்தாராம். அப்போ வெட்டப்பட்ட மலைகளுக்கு மறுபடியும் ரெக்கை முளைச்சிருச்சோ அப்படின்னு என்ற அளவிற்கு வானத்தில் பேர் ஒலி கேட்குதான், அதாவது பயங்கரமான சத்தம் கேட்குதான். என்னன்னு போய் பார்த்தா பக்தனுக்கு உதவுறதுக்காக முருகப்பெருமான் அனுப்பி வச்ச வேல் அப்பேற்பட்ட பெரிய சத்தத்தோட வேகமாக நடுவானில் பறந்து போய் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தர் கூப்பிட்ட குரலுக்கு முருகனின் வேல் கண்ணிமைக்கும் நொடியை விட சீக்கிரமாக வந்து உதவும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். நன்றி, வணக்கம்.